அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ நான் போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனால் போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன பத்தின வீடியோ தான். ஒரு ஃபேக் ஐடியில் எஃபியில் ஒரு ஃபேக் ஐடியில் என்ன பத்தின அவதூறுகள், என்னை பற்றி என்னோட வீடியோஸ் எடுத்து என்ன பத்தின தரக்குறைவான வார்த்தைகள் அவதூறுகள்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இது என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நல்ல உள்ளங்கள் எனக்கு அனுப்ப போய் தான் இப்படி ஒரு ஐடி இருக்குது, எனக்காகவே திறந்த ஐடி மாதிரியே இருக்குது, என்னை பற்றி அவதூறு பேசுறதுக்கு உண்டான ஐடி மாதிரியே இருக்குது அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் என்னை பற்றின தவறான கருத்துக்கள் போடப்படுது. அதுக்கு நானும் கமெண்ட் பண்ணி திட்டியும் விட்டுட்டேன். அத்துமீறியும் ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சைபர் கிரைம்ல நான் தகவலும் கொடுத்துட்டேன். அது யாரு என்ன ஏது அப்படின்னு ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட முகத்திரையோட நான் வீடியோ கண்டிப்பா போடுவேன். அந்த பிரச்சனைலாம் முடியறதுக்குள்ள இன்னைக்கு நான் ஷூட் வரதுக்குள்ள எனக்கு இவ்வளோ கால்ஸ் அண்ட் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல என்ன பத்தின தவறான பதிவுகள், என்ன உங்களுக்கு அவ்வளோ கடுப்பு ஆத்திரம், யாருமே நல்லா இருக்கக்கூடாது, யாரும் வளர்ந்து வரக்கூடாது, யாரும் முன்னேறக்கூடாது அப்படின்னா நீங்க உங்க வேலையை பற்றி மூடிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்த பெண்களை அவதூறு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஒரு அனிவர்சரிக்காக, அதாவது இது வரைக்கும் நான் பிறந்த நாளோ அனிவர்சரி அப்படின்னா செலிப்ரேட் பண்ணதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் சரி இந்த அனிவர்சரி வந்துருச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா இருக்கிறமே ட்ரீட் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரீட் கொடுத்தேன். இன்னொன்று எனக்காக சர்ப்ரைஸ் பண்றதுக்காக என்னோட தம்பிமார்கள் கேக் கொண்டு வந்தனால அது ஊட்டக்கூடிய ஒரு சூழல் வருது. அதுக்காக நீ இவள் தவறானவ, இவ இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவன், உனக்கு யார் ரைட்ஸ் தந்தா அதை சொல்றதுக்கு? உனக்கு அடுத்த பெண்களை இழிவா பேசணும் அப்படின்னா முதல்ல உன் வீட்டு பெண்களை பேசு. இஸ்லாம் 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 தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், நீங்களாம் பேசவே செய்யாத. ஒரிஜினலா உன்னுடைய முகத்தை காட்டி நீ பேசு, உனக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நான் சைபர் கிரைம்ல கொடுத்தது அடுத்ததாக இந்த தகவல் வந்திருக்குது. இது யாரு பண்ணாலும் சரி உன் மேல கண்டிப்பா நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன். என்ன சொல்லியிருக்கிறா நீ? அதுல கேக்கு ஊட்டுறாங்க மாத்தி மாத்தி. ஏன்டா அறிவுட்ட நாய, உனக்கு நான் அந்த குரூப்லயே நான் ஒரு பெரியவ, 3 பிள்ளையோட தாய், எல்லாரும் இருக்கிற எல்லா பிள்ளையும் வந்து எனக்கு புள்ள மாதிரி 22 வயசு 23 வயசு சின்ன பசங்க தம்பி. அவங்க கேக்கு விட்டுறதையும் நீ கேவலமா பேசுறானா? உன் வீட்டு பெண்மணி எல்லாம் நீ என்ன பேசுவா? உன் வீட்டு பெண்மணியை நான் பேச சும்மா விட்டுருவியா? இதுக்குண்டான தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பேன். என்ன பத்தின அவதூறுகள் வாட்ஸ்அப்ல இன்னைக்கு ரொம்ப பெரும்பாலா பேசப்படுது. ஸோ அது யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு கண்டிப்பா நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்குண்டானதை அனுபவிக்கிறதுக்கு நீ ரெடியா இரு. இன்னொரு விஷயம், கடைசி எச்சரிக்கை விடுறேன். சைபர் கிரைம்ல இருந்து நீ யார் என்ன ஏதுன்னு எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் உன் முகத்திரை கிழிக்கிறதுக்காகவே நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன். இன்னொரு டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த பெண்களையும் நீங்கள்லாம் அவதூறு பேசக்கூடாது. குறிப்பா இஸ்லாம் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். இது என்னோட கடைசி வீடியோவை கூட நீ எடுத்துக்கோ. உனக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். என்ன பத்தின அவதூறு அவ்வளவு பேசி வச்சிருக்கா, எனக்குன்னு ஒரு ஐடியும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா, நிச்சயமா நீ கண்டிப்பா அனுபவிப்பா. சைபர் கிரைம்ல இருந்து தகவல் சொன்னதுக்கு அப்புறமா உன்னை நான் மீட் பண்றேன். என்ன பத்தி மட்டும் நீ பேசுறதும் இல்லாம ஆசிஃபாக்கு கேக்கு ஊட்டணும் அப்படின்னா அவனோட கணவரை வந்து கான்டாக்ட் பண்ணி, நீ யாருடா ஓ பொண்டாட்டிக்கா வந்து என் தம்பி மாதிரி ஊட்டினானோ? இல்ல எனக்கு அஸ் அக்காவா சிஸ்டரா, எனக்கு அவனுக்கு 14 வருஷம் முன்ன பின்னடா, எனக்கு பச்சை பிள்ளை, உனக்கு தம்பியோ, நீ அதையே கேவலமா பாக்குறானா? அப்போ ஓ மனைவி உன் பிள்ளைகளோட ஒருத்தன் பேசினா அப்படின்னா அப்ப தப்பா பேசிடுவியா நீ? என் கணவர் இருக்கிற நிலையிலேயே நீ இவ்வளவு ஒரு அவதூறை என் மேல பரப்புற அப்படின்னா அந்த இடத்துல என் கணவர் இல்லைன்னா நீ என்னெல்லாம் பேசி முடிப்பா? நீ வெயிட் பண்ணு, நிச்சயம் உன் முகத்தர கிளியும். எனக்கு எப்படி நடந்துக்கிறேன்னு என்னுடைய மார்க்கம் சொல்லியிருக்கவங்க எனக்கு தெரியும் தான், நீ சொல்ல தேவையில்லை. வெண்ண இன்னொன்னு தொடர்ந்து விளாக்ஸ் வர மறக்காம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்க. பாய்.